ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கிற எல்லா காய்கறி செடியிலையும் நிறைய காய்கள் விளைஞ்சிருக்குங்க. அதில் நமக்கு இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் நம்ம பறிக்க போகிறோம். பாருங்கள், கோவக்காலாம் என்ன கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. இப்போது மழை சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. அதனால் இனிமேல் காய்கறிகள் செடிகள்லாம் நல்லாவே நமக்கு விளைச்சல் கொடுக்கும். என்ன ஒன்றுனா, நம்ம அந்த பூச்சி தாக்குதலில் இருந்து அதை பாதுகாத்துட்டோன்னா போதும். அது இந்த மாதம் ஃபுல்லுமே நமக்கு நிறைய காய்கள் வைக்கோங்க. பாருங்கள், கோவக்காய், பாவக்காய் எல்லா செடியிலையும் காய்கறி செடியிலையும் நிறைய பூ வந்திருக்கு. இது இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே நமக்கு அடுத்தால பறிக்கிற அளவுக்கு விளைஞ்சிரோங்க. கோவக்காயில் இந்த சைஸோடு நிறுத்திடணும். இதுக்கப்புறம் விட்டோன்னா நம்ம அது ரெட் கலரில் கோவப்பழமாக மாறிடும். அதனால நம்ம கொஞ்சம் முத்த விடாமல் நேரமே அதை பறிச்சிடணும். வாங்க, இப்போது நம்ம எல்லா காய்களையும் பறிச்சிக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தாங்க எங்களுக்கு நிறைய காய் கோவக்காயில் வந்திருக்கு. இப்போது முன்னாடி மாதிரி இல்லாமல் நாங்கள் மாடியில் தூக்கி போட்டதுனால அது படர்ந்து இன்னும் நிறைய காய்கள் கொடுத்துருக்கு. இந்த பாவக்காவை பாருங்கள். பாவக்காயில் எப்போவுமே அந்த லைட் க்ரீன் கலரில் மாறினப்புறம் நம்ம உடனே பறிச்சிடணும். அது டார்க் க்ரீன் கலரில் இருந்து லைட் க்ரீன் மாறி அப்புறம் உடனே பழுத்துரும். அதுதான் நம்ம விளைஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சின்ன சைஸாக இருந்தால் கூட அது லைட் க்ரீனாக மாறிட்டுனா அப்போ அது பழுக்க போகுது, விளைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதனால் நம்ம பறிச்சிடணும். பாருங்கள், இப்போது கோவக்காயெலாம் நிறைய கொத்து கொத்தாக இருக்குது. இதுலேயே நமக்கு தேவையான எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம். கோவக்காய் செடிக்கெலாம் நம்ம எந்த உரமும் கொடுக்க வேண்டாங்க. சும்மா அது ஒரு பந்தல் போடுறதுக்கு நமக்கு இடம் இருந்தால் போதும். ஒரு கயத்தை கட்டி விட்டோன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து நமக்கு நிறைய காய்கள் காய்க்கும். நமக்கு அதுக்குன்னு எந்த உரமும் கொடுக்கணும்னு வேண்டாம், தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இது எந்த சீசன்லேயும் கிடையாது, எல்லா சீசன்லேயும் பூக்கும், காய்க்கும். இதுதாங்க நம்ம அறுவடை இன்னைக்கு.